தமிழில் வௌவல் அதாவது உயிரெழுத்துக்கள் 12, அதே போன்று கான்சனன்ஸ் மெய் எழுத்துக்கள் 18. அதை நம்ம 3ஆக பிரித்திருக்கிறோம். வல்லினம், இடையினம், மெல்லினம் அப்படின்னு. ஆக மொத்தம் 30 தான். இதை தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய முதல் நூற்பா உறுதி செய்கிறது. எழுத்து எனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பகுதி என்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம சம்ஸ்கிருதத்துக்கு போனோம் அப்படின்னா வௌவல்ஸ் அதை வந்து ஸ்வரா 13 என்று கூறுவார்கள். அதில் வந்து ரு அப்படின்னு ஒரு ஒலியமைப்பு உண்டு, அம், அக போன்ற ஒலியமைப்புகள் உண்டு. அதே போன்று கான்சனன்ஸ் என்பதை சம்ஸ்கிருதத்தில் வெஞ்சனாஸ் என்று கூறுவார்கள். மொத்தம் 33 எழுத்துக்கள் இருக்கிறது சம்ஸ்கிருதத்தில் மெய் எழுத்துக்கள். க வந்து 4 க, சா வந்து 4 ச, ட வந்து 4 ட. இதை வந்து மகா பிராணா சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, கூடுதலான சில ஒலியமைப்புகள் ஜ, ஷ இவ்வாறான ஒலியமைப்புகளும் அங்கே உண்டு. இந்தியாவில் தமிழை தவிர எல்லா இந்திய மொழிகளும் இந்த ஒலியமைப்பு சமஸ்கிருத இலக்கண ஒலியமைப்புகளையும் எழுத்துக்களையும் தங்களுக்குள்ளே கொண்டிருக்கும். தமிழ் வந்து சற்று தனித்துவமாக நிற்கிறது. இப்போ நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ ஆங்கிலத்தில் வந்து நம்ம சிங்குலர், ப்ளூரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சம்ஸ்கிருதத்தில் சிங்குலர் என்பதை ஏக்கவச்சன் அப்படின்னும், ப்ளூரல் என்பதை பகுவச்சன் அல்லது அநேகவச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழை தவிர எல்லா இந்திய மொழிகளும், அது மராட்டியாக இருக்கலாம், குஜராத்தியாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், பங்காளியாக இருக்கலாம், ஏன் கன்னடம், மலையாளம், எல்லா மொழிகளும் இந்த சமஸ்கிருத சொல்லாடலை தான் தங்களுடைய இலக்கணத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தமிழில் நாம் மட்டும்தான் சிங்குலரை ஒருமை அப்படின்னும், ப்ளூரல் என்பதை பன்மை அப்படின்னும் அழைக்கிறோம். தமிழ் வந்து எல்லா விதத்திலும் தனக்கென ஒரு தனித்துவமான சொற்களை கட்டமைப்பை தனக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு மொழி. சில மொழியியல் ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தென்னிந்திய மொழிகள், குறிப்பாக தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகள்லாம் ஒரு பொதுவான மொழியிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொதுவான மொழியை மூல திராவிட மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மொழிக்குள்ளே தான், அந்த மூல திராவிட மொழியில் தான் இவ்வாறு உயிரெழுத்துக்கள் 12ஆகவும் மெய் எழுத்துக்கள் 18ஆகவும் இருந்ததாகவும் கூறுகிறார்கள். ஆனால் இதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. இதை குறித்து நம்மை மேலும் சிந்திக்க வைக்கிறது. தென்னிந்தியாவில் பேசப்படுகின்ற மொழிகளுக்கு ஒரு பொது மொழி உண்டாயிருந்தது என்றும், அந்த மொழிக்கு வந்து திராவிடம் அப்படின்னு பெயர் கொடுத்தது வந்து ராபர்ட் கால்டுவெல். அவர் தன்னுடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கின்ற நூலில் இதை குறிப்பிடுகின்றார். இதில் ஒரு முரண் என்ன அப்படின்னா, அவர் இந்த மொழிகளை ஆய்வு செய்யும்போது அவருக்கு வந்து பழந்தமிழ் நூல்கள்லாம் கையில் கிடைக்கல. அவர் மறைந்ததுக்கு பிறகு தான் நிறைய நூல்கள் அச்சேறி வந்தது. அவருடைய கைகளுக்கு அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, நற்றிணை போன்ற சங்க இலக்கியங்கள் எதுவும் கையில் கிடைக்கல. அவர் தன்னுடைய நூலில் குறிப்பிடுவது ஒரே ஒரு நூலை தான், அதுவும் சீவக சிந்தாமணியை தான் அவர் குறிப்பிட்டார். அப்போ அவருடைய கைகளுக்கு இந்த நூல்கள்லாம் கிடைத்திருந்தது அப்படின்னா அவருடைய ஆய்வு வந்து வேறு மாதிரியாக அமைந்திருக்கும். திராவிடம் என்கின்ற அந்த ஒரு சொல்லுக்குள்ள பலவிதமான கருத்து மோதல்கள் இன்றும் நிலவி கொண்டு தான் இருக்கின்றன. நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகின்றேன். நான் வளைகுடா நாட்டில் பணி எடுக்கும் பொழுது என்னோடு இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலிருந்து பலர் பணி செய்தார்கள். அதில் ஒரு பெண்ணின் பெயர் வந்து டுவி, TWI. எனக்கு அந்த பெயருக்கான பொருள் தெரியாது. பிற்காலத்தில் தான் நான் தெரிந்து கொண்டேன். அதாவது சமஸ்கிருதத்தில் தேவி என்று ஒரு சொல்லாடல் இருக்கிறது. அதைத்தான் இந்தோனேஷியாவில் தேவி என்பது துவி என்று மாறி பிறகு டுவி என்று ஆனதாக நான் பிற்காலத்தில் அறிந்து கொண்டேன். அப்போ அந்த மொழிக்கேற்ப இந்த சொல்லானது அந்த மொழி நடைக்கேற்ப மருவி மாற்றப்பட்டு வழங்கப்படுகிறது. இது போன்று தான் இந்த திராவிடம் என்கின்ற ஒரு சொல்லாடல். நான் ஒருவருடைய மேற்கோளை மட்டும் இங்கு சுட்டி காட்ட விரும்புகின்றேன். அண்மையில் எனக்கு ஒரு நண்பர் பகிர்ந்த செய்தி. அதாவது காஞ்சி மகா பெரியவர் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ சந்திரகேந்திர சுவாமிகள் என்பவர் தன்னுடைய தெய்வத்தின் குரல் நூலில் இவ்வாறு எழுதியிருப்பதாக அவர் அந்த செய்தியை என்னோடு பகிர்ந்திருந்தார். திராவிடம் என்பது தமிழை குறிக்கக்கூடிய சமஸ்கிருத வடிவச்சொல் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது சமஸ்கிருதத்தில் தமிழை திராவிடம் என்று அழைப்பார்கள். அந்த சொல் எப்படி மாறியது அப்படிங்கிறத அவர்கள் கட்டுரையில் வரைந்திருந்ததாக எனக்கு செய்தி அனுப்பியிருந்தார். இருக்கலாம். தமிழை இன்றும் இலங்கையில் வந்து சிங்களவர்கள் தெமிலா என்றும் அழைக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய கூற்றுப்படி சமஸ்கிருதத்தில் திராவிடம் என்பது தமிழை குறிக்க பயன்பட்ட ஒரு சொல்.
அதற்கு மற்றொரு சான்றையும் எனக்கு அந்த நண்பர் வந்து கொடுத்திருந்தார். அதாவது ஆதிசங்கரர் தன்னுடைய சௌந்தர லகரி என்கின்ற சமஸ்கிருத நூலில் திருஞான சம்பந்தரை திராவிட சிசு அப்படின்னு அழைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது திருஞான சம்பந்தருக்கு வந்து பார்வதி தேவியா அவர்கள் வந்து பால் கொடுத்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. அதனால் அது அந்த தமிழ் குழந்தை என்பதை குறிப்பதற்கு அவர் திராவிட சிசு என்று சமஸ்கிருதத்தில் கூறியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். நம்முடைய பழந்தமிழ் நூல்கள்லாம் 2500 ஆண்டுகளுக்கும் முற்பட்டவை. இந்த நூல்களில் பல பாடல்களில் வந்து தமிழ் என்கின்ற நேரடி சொல்லாடல் இடம்பெறுகிறது. ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் திராவிடம் என்கின்ற ஒரு சொல்லாடல் கிடையாது. இப்போ 3 புறமும் கடல்களால் சூழ்ந்திருக்கக்கூடிய தமிழகம் என்கின்ற சொல்லாடல் கூட இருக்கிறது. இமுழ் கடல் வேலி தமிழகம் என்கின்ற ஒரு சொல்லாடல் கூட அதற்கு சான்றாக இருக்கிறது 1810. இப்போ சிலர் சொல்கிறாங்களா 3 புறமும் கடலால் சூழ்ந்த ஒரு பகுதியை தான் திராவிடம் என்று அழைத்திருக்கிறார்கள் என்பது. அதுவும் தமிழில் தான் இருக்கிறது. நற்றமிழ் முழுது அறிதல் அப்படின்னு தமிழ் என்கின்ற சொல்லாடல் மிகுதியாக இடம்பெற்றிருக்கிறது. இது எப்படியாக இருந்தாலும் இந்த திராவிடம் என்பது எங்கு சுற்றினாலும் இறுதியில் வந்து நிற்கக்கூடியது தமிழில் வந்து தான் நிற்கிறது. அதுபோல தமிழில் பழந்தமிழ் நூல்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறது. சில வழக்குகள், அதாவது சில பிரிவுகள் இருந்தது அப்படின்னு. இப்போ சான்றுக்கு கொடுந்தமிழ் என்பது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ தமிழ் மொழியில் இத்தகைய தன்மைகள்லாம் இருந்திருக்கிறது. கன்னட மொழியை எடுத்துக்கொள்ளுங்க, அது வந்து நேரடியாக சமஸ்கிருத சொற்களை மிகுதியாக பயன்படுத்துகிறது. கன்னட மொழியின் மிக பழமையான நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிராஜ மார்க்க. இந்த நூலின் காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு. அதாவது இன்றிலிருந்து ஒரு 1200 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த நூலின் பெயரை பாருங்கள், நேரடியாக சமஸ்கிருத பெயராகத்தான் இருக்கும், கவிராஜ மார்க்க. இந்த நூலின் ஆசிரியர் வந்து சமஸ்கிருதம் வந்து மிகுதியாக கன்னட மொழியில் கலந்தா கன்னட மொழியினுடைய இனிமை குன்றிவிடும் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்கிறார். சாப்டர் 1 அதில் வந்து 53வது பாடலில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கன்னட மொழியில் வடமொழி கலப்பு காவிய அழகினை சிதைத்திடும் கண்டீர். பின்வரும் பாடல் வடமொழி பிணைந்ததால் பறையொலி போல கடூரம் பயக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த கவிராஜா மார்க்காவில் இருக்கக்கூடிய நூலில் பல தலைப்புகள் வந்து சமஸ்கிருத பெயர்களாக இருக்குது. நான் இப்போ 1-2 உங்களுக்காக பயின்று காட்டுறேன் பாருங்கள். அர்த்த பிரமணம், சர்வதோபத்ரம், நீர் உத்தரம், அஸ்பஷ்ட தஷரம், வர்ண சாதகம். இவ்வாறு இந்த நூலில் வந்து நேரடியாக சமஸ்கிருத ஒலிப்பு முறைகளை பயன்படுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு இடத்துல சொல்கிறாரு, சமஸ்கிருதத்தை வந்து கன்னட மொழியோடு நம்ம கலக்கலாம், ஆனால் அதை சரியான முறையில் கலக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பாடலை தருகின்றார். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒரு பெண் வந்து தன்னுடைய தோழியோடு ஒரு அரசகுமாரனை பார்க்குறான். அவனை பார்த்து அவனுடைய அழகில் மயங்கி நாணமுற்று தன்னுடைய தலையை கீழே கவிழ்த்து சிரிப்பதாக அந்த பாடல் இருக்குது. அந்த பாடலை வந்து சமஸ்கிருதம் கலந்த கன்னட மொழியில் எழுதியிருக்காங்க. இப்படி தான் சமஸ்கிருதத்தை அந்த கன்னட மொழியில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பாடலை உங்களுக்காக பயின்று காட்டுறேன் பாருங்கள். நரபதி தயனய நாயத தரலா பாங்க தொலை நொடி கௌதிய ரொடனாம் பரிகத ஹாஷ்ய தொலிர்தம் குரு லஜ்ஜா பரதி நிராகி முக ஷரஷி ஜெயம் அப்படின்னு இப்படி இந்த வகையில் நீங்கள் கன்னட மொழியில் சமஸ்கிருதத்தை கலக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நேரடியாக அந்த ஜ ஷ இந்த ஒலிகள்லாம் இடம்பெறுவதை நம்ம காணக்கூடியதாக இருக்குது. இந்த நூல் வந்து 9ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கு. சமஸ்கிருதத்தை அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் நேரடியாகவே தங்களுடைய நூல்களில் பயன்படுத்துவதை காணக்கூடியதாக இருக்குது. இந்த நூல் தோன்றிய பிறகு 300 ஆண்டு காலம் கழித்து கம்பர் பிறக்கிறார். கம்பர் வாழ்ந்தது 12ஆம் நூற்றாண்டு, அதாவது இன்றிலிருந்து ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு நம்ம வைத்துக்கொள்ளலாம். அவர் இதே காட்சி உடைய ஒரு பாடலை கம்பராமாயணத்தில் வைக்கிறார். கம்பர் வடமொழி சொற்களை மிகுதியாக பயன்படுத்தியிருக்கின்றார், ஆனால் அதை தமிழ் படுத்தியிருக்கின்றார். அப்படின்னு தான் நான் படித்த அந்த பாடலுக்கு பொருளுக்கு இணையாக கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் இருக்குது. அதை நான் உங்களோட பகிர்ந்து காட்டுறேன். கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். எவ்வளோ அழகாக பயன்படுத்தியிருக்கின்றார் தமிழை. இது கவிராஜா மார்க்காவிற்கு பிறகு 300 ஆண்டு கழித்து இயற்றப்பட்டது தான் கம்பராமாயணம்.
அதே போன்று நம்ம மலையாள மொழியை எடுத்துக்கொண்டாலும் போதும், 14ஆம் நூற்றாண்டு வரையிலும் அங்கும் தமிழ் நிலை பெற்றிருந்தது. இன்று மலையாளத்தின் முதல் காவியமாக, ஆதி காவியமாக அறியப்படக்கூடிய ராமசரிதத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கண நடை தான் மிகவும் பெரிதாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்த புலவர் தன்னை தமிழ் கவி வல்லோன் அப்படின்னு அறிமுகப்படுத்துகின்றார். ஒரு பாடலை உங்களுக்கு பயின்று காட்டுறேன் பாருங்க. "தோர் வராகமானான், நரசிம்ம வடிவமானான், சொல்லெலும் குரலாய தூய மழுவேந்தும் முனியும் ஆனான், மெல்ல நம் குலம் முடிப்பான், வேந்தனாய் பிறந்தான் இப்போள்" அப்படின்னு அந்த பாடல் இருக்கு பாருங்க. வந்தான், முடிந்தான் அப்படின்னு அந்த தமிழ் இலக்கண நடையோடு இருக்கும். நம்ம மனதுக்குள்ள ஒரு கேள்வி வரும். இன்று நாம் தமிழ்நாட்டில் கிரந்த எழுத்துக்களையும் நேரடி சமஸ்கிருத சொற்களையும் பயன்படுத்துகிறோமே அப்படின்னு. இதற்கு வரலாற்றில் ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது. நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். அதாவது 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. அப்போது தமிழ் மன்னர்களை சார்ந்து வாழ்ந்த தமிழ் புலவர்களின் நிலைமை கேள்விக்குறியாக்கப்படுகிறது. அதோடு தமிழின் நிறையும் கேள்விக்குறியாக்கப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா வேற்று மொழி பேசுபவர்களுடைய படையெடுப்பு தொடர்ந்து நிகழ்கிறது. இதனால் தமிழ் மக்கள் அங்கும் இங்குமாக சிதறுண்டு போயிருப்பார்கள். தமிழ் மொழியும் அப்படி தான். வேற்று மொழியினருடைய குடியேற்றம், வேற்று மொழி மன்னர்களுடைய ஆட்சியின் கீழே தான் தமிழ் மக்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 650 ஆண்டுகள் அப்படி சொல்லலாம். இது இவர்களோடு இறுதியாக ஆங்கிலேயரும் ஆங்கில மொழியும் சேர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஏறக்குறைய ஒரு 6 மொழி பேசக்கூடிய மக்களோடு தமிழ் மொழியும் இணைந்து பிணைந்து கிடந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக உருது, தெலுங்கு, மராட்டி, சௌராஷ்டிரம், அதுபோன்று ஆங்கிலம், சமஸ்கிருதம் இவ்வாறு பல்வேறுபட்ட மொழிகளோடு தான் தமிழ் மொழியானது பிணைந்து கிடந்தது. ஏராளமான மொழி கலப்பும் நிகழ்ந்திருக்க வாய்ப்புண்டு. அது மட்டுமல்ல, சில ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் தெய்வங்களுடைய பெயர்களை வைக்கக்கூடிய வழக்கம் நாயக்கர்களுடைய காலத்தில் தமிழ்நாட்டில் அறிமுகமானது அப்படின்னு. அப்போது அவர்கள் சமஸ்கிருதத்துக்கு நெருக்கமானவர்கள் என்று அவர்கள் நேரடியாக தங்கள் குழந்தைகளுக்கு சமஸ்கிருத பெயர்களை வைக்கக்கூடியவர்கள். அப்படி தான் தமிழ்நாட்டிலையும் இந்த பழக்கம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு இடையிலும் தமிழ் மொழியானது தன்னுடைய பழமையை ஏதோ ஒரு வகையில் தக்க வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பழங்கால நூல்களையும் 650 ஆண்டுகளை தாண்டியும் எப்படியோ பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எண்ணும் பொழுது வியப்பாகிறதா இருக்கிறது. ஆனால் இத்தகைய சூழல் கர்நாடகாவுக்கோ கேரளத்துக்கோ பெரிதாக நிகழவில்லை. அங்கும் படையெடுப்பு மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு அளவுக்கு கிடையாது. அப்போ அவர்களுக்கு நிறைய சூழல் இருந்திருக்கிறது. அவருடைய பழமையை பாதுகாப்பதற்கு, பழைய நூல்களை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு நிறைய சூழல் இருந்திருக்கிறது. ஆனால் அப்படி இந்த மாநிலங்களில் பழைய நூல்கள் கிடைக்கிறதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. தமிழ் மிக தொன்மையான மொழி, மூல மொழியாக இருக்கிறதுனால தான் அது இவ்வளவு இடர்பாடுகளையும் தாண்டி தன்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது அப்படின்னு நமக்கு என்ன தோன்றுகிறது. அதனால தான் அந்த 12 உயிரெழுத்தும் 18 மெய்யெழுத்தும் இன்றும் ஏதோ ஒரு வகையில் தமிழர்களோடு புழக்கத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் வயதானவர்கள்ட்ட போய் சமஸ்கிருத சொற்களை நேரடியாக சொன்னீங்கன்னா அவர்களுக்கு அதை ஒலிப்பு செய்ய தெரியாது. லக்ஷ்மி அப்படின்னு ஒரு தெய்வத்தின் பேரை கூட லட்சுமி அப்படின்னு தான் மாற்றி வைக்கிறார்கள். தமிழ் படுத்தி வைக்கிற ஒரு வழக்கம் தமிழர்களிடமும் இருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மறக்காமல் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.